நமது பழமுதிர்ச்சோலை தலைவர் டாக்டர் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நமது செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய நகரத்தார் மையங்கள் 2 பேரை வாழ்த்தி பெருமைப்படுத்தி அனுப்புவதற்காக இங்கு வந்திருக்கின்ற பழமுதிர்ச்சோலையினுடைய தலைவர் டாக்டர் சாமிநாதன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து மதுரை சொக்கநாதரை போல ஐயா சோசோமி ஐயா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். இருவரும் சேர்ந்து அவர்களை வழி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பழமுதிர்ச்சோலையுடைய முருகனும் மதுரை சொக்கநாதரும் உங்களை வாழ்த்தி வழி அனுப்புவதிலே மிகச்சிறந்த ஒரு தருணமாக இந்த தருணத்தை நான் நினைக்கின்றேன். நம்முடைய டாக்டர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாகிகள் பங்காளி மேலவன் அவர்களே, முதன்மை தலைவர் ஏ.டி. சொக்கலிங்கம் அவர்களே, செயலாளர் சோமசுந்தரம் அவர்களே, இணைச் செயலாளர் வள்ளியப்பன் அவர்களே, பொருளாளர் அருணாசலம் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, சொல்லோவியர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களே, முதியோர்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, நகர விடுதி நிர்வாகிகள் பதவியேற்றவுடன் பல நல்ல மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அவர்கள் வயதானவர்கள் பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறாங்க. ஒன்று, முதியோர் பென்ஷன் திட்டம் 65 வயதுக்கு மேல் விதவாக உள்ள சங்க உறுப்பினர்களுக்கு மாதம் 500 ரூபாய் கொடுத்து வருகிறோம் என்று. இரண்டாவது, முதியோர் நலன் காக்கும் விழா ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி வருகிறோம், மதிய விருது கொடுத்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருமண சேவை நம் சங்கத்தில் ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடத்தி வருகிறோம். துணைத் தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் நீண்ட நாட்களாக இதை நடத்தி வருகிறார்கள். அனைவரும் பயன்பெற நம் சங்கத்தில் நடைபெறுகிறது. இது உங்களுடைய 150வது நாள். பதவியேற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு 150வது நாள். 150வது நாளை இவ்வளவு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நம் சங்க 2வது மாடியில் 10 ஏசி ரூம் கட்டி 19/2/2024 தச்சு வேலைகள் செய்து நடைபெற்று வருகின்றது. திருப்பரங்குன்றம் நகர விடுதியில் பின்புறம் உள்ள மரகத விநாயகர் கும்பாபிஷேகத்திற்கு 21/2/2024 கோபுரம் பாலாலயம் செய்து வேலை நடைபெற்று வருகிறது. சிவமடம் மொத்தக்கடையில் பேரூராட்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் புதிய ஃப்ரீசர் பாக்ஸ், ஆம்புலன்ஸ் வேனுக்கு பணம் கொடுத்து அங்கு உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நம் சத்திர 2வது மாடிக்கு செல்ல லிப்ட் வசதி செய்து அதன் வேலைகளும் நடந்து வருகிறது. சங்கத்திற்குள் இடங்கள் அனைத்திற்கும் 2022 முதல் அனைத்து வரிகளையும் கட்டியுள்ளது. நம் சங்கம் பெரும் முயற்சி எடுத்து சிங்கப்பூர் ஆர் ஃபோர்ஸ் கம்பெனி, அவங்க ஆர் ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், நம்ம நாச்சியப்பன் முத்துக்குமார் நெற்குப்பை, இரண்டாவது காசி செந்தில்நாதன் தேவகோட்டை, இவங்க 2 பேருக்கும் ஆர் ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் டிபிஎஸ் இன்ஜினியர், சம்பளம் 1500 வெள்ளி பர் மந்த். இதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். நம் சங்கம் பெரும் முயற்சி எடுத்து ஆர் ஃபோர்ஸ் கம்பெனிக்கு 2 நகரத்தார் மொத்தம் 3 பேர் இது பண்ணாங்க. அதில் 2 பேருக்கு மட்டும் விசாவும் டிக்கெட்டும் வந்திருக்கு. 2 பேருக்கு மட்டும் தேவகோட்டை என்ற நெற்குப்பை பையனுக்கு 21/4/2024 சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்கிறார்கள். விசா ஏர்போர்ட்டில் வந்துள்ளது. அதை நானும் சோசோமி ஐயாவும் சேர்ந்து வைத்துள்ளோம். நம் அனைத்து கணக்குகளும் டேலி சாஃப்ட்வேர் மூலம் மாற்றப்பட்டுள்ளது. மாத இறுதியில் அனைவரும் பார்ப்பதற்கு ஏதுவாக பராமரிக்கப்படுகின்றது. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இப்போ நம்ம ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் செய்யலாம்னு சொல்லி கேட்கிறேன். ஆமாம், அதாவது மோர் தேன் 60 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு நான் மொத்தம் 4 பேர் மட்டும், ஒரு ஃபிசிஷியன், ஒரு சர்ஜன், ஒரு ஆப்ஸ்டெடிக் கைனகாலஜி, ஒரு இஎன்டி, 4 பேர் மட்டும் மோர் தேன் 60 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு நான் அவங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன், இங்கே ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணுவாங்க. முதலில் காசி செந்தில்நாதன் தேவகோட்டை.
கூட நினைக்கப்பட்டது. தலைவர் அவர்கள் டிஜி முத்தமிழ் சார் அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவிக்கிறார்கள். நிறைய பேர் அவங்க இன்டர்வியூ பண்ணி அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து இன்டர்வியூ பண்ணி ரொம்ப நல்ல ஒர்க்கு அண்ணன் வந்து பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஆர்போஸ் கம்பெனிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எங்ககிட்ட ஃபோன் பண்ணாங்க நிர்வாகத்தில், நீங்கள் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தலைவர்கிட்ட சொன்னாங்க, செயலாளர்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் சொன்னேன் இதில் நாங்கள் இன்வால்வ் ஆகவே முடியாது. ஒன்லி டிசர்விங் கேண்டிடேட் தான் இதை வந்து செலக்ட் ஆவாங்க. கடைசியில் நாச்சியப்பனோட பண்ணோட சன் வந்து செலக்ட் ஆகி எனக்கு ஒரு 3 days பேக்காக எனக்கு தெரியும் டிக்கெட் கிடச்சி. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட வந்து பேசினேன். இதில் வந்து என்னென்னா நிர்வாகத்தை வந்து ரொம்ப க்ளீனாக வந்து செயல்பட்டுருக்கோம். அது வந்து மெயினாக வந்து முத்தப்பண்ணன்ட்ட கொடுத்துட்டாரு. இது இன்னொரு 2 மாதம் கழிச்சு இதே மாதிரி ஒரு இது பண்ண இருக்கோம். அதை நான் இப்போ நான் சொல்ல விரும்பலை. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அது வந்து மிகப்பெரிய காரியம். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது வந்து யாருக்கு என்னென்னா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அப்புறம் வந்து நாங்கள் வந்து இது பண்ண செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் ஒரு 3-4 தான். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து சொன்னோம்னா எல்லாரும் எங்களுக்கு வந்து நகர்த்தார்கள் வேண்டியவர் தான். அதனால ரிசர்விங் கேண்டிடேட்டுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும், வாய்ப்பு நல்லாடிப்படும். எல்லாம் உங்களோட ஒற்றுமைகளை வந்து நல்லபடியாக சங்கம் கொண்டு செல்லப்படுகிறது. நன்றி. மதுரை நகரத்தார் சங்க தலைவி விஜயா அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் தலைவர் சிறப்பு செய்வார். தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கு நமது தலைவர் வைரவன் இங்கு வந்திருக்கும் நகர்த்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நன்றி உரை ஆரம்பிக்கிறதுனா நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஒரு சோசியல் மீடியாவுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். என்னன்னா அவங்களுடைய பிஸி ஷெடியூல்ல நம்ம எதுவும் பேமெண்ட்டும் பண்ணுறது கிடையாது. நம்ம மேல விருப்பத்தில் நகர்த்தார் சங்கத்தின் நேரத்தில் உங்க விருப்பத்தில் ஐயா எப்போ நேரம் சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் டைம் வந்து நகரத்தார் ஹெரிட்டேஜ் அண்ட் ஏகநிலை வந்து 2 நாள் ப்ரோக்ராம் நடந்தது. 2 நாள் ப்ரோக்ராமுக்கு ஐயா வந்து ஃபுல்லாக சர்வீஸ் கொடுத்தாங்க. அதுக்கும் நாங்கள் எதுவும் பேமெண்ட் பண்ணலை, அவங்களே எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் நகரத்தாருக்காக ஐயா வந்து நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ஐயாவுக்கு மிக மிக நன்றி. அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்சர் நாங்கள் கேட்கும்போது 12 மாதத்துக்கு 12 ஸ்பான்சர் வந்துட்டாங்க. அதில் மகளிர் நகரத்தார் சங்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் நீங்கள் ஒரு மாதம் எப்படி பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே அவங்க யார்கிட்டையுமே யோசிக்கல, கேட்கல. அங்கேயே ஆன் த ஸ்பாட் நாங்கள் ஒரு மாதம் பண்ணுறேன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நான் கேட்டு சொல்கிறோம் அப்புறம் சொல்கிறோம்னா சொல்லல, நீங்கள் ஒரு மாதம் பண்ணலாமா அப்படின்னு மகளிர் சங்கத்தில் கேட்டோம். அதே மேடையில் ஆன் த ஸ்பாட் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். அது மாதிரி இப்போ சிறப்பாக அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எங்களுடைய ஆர்பாஸ் கம்பெனியை பொறுத்தமட்டில் அது எல்லா ஏற்பாடுமே தலைவர் வைரவன் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. ஆர்பாஸ் கம்பெனி எம்டியோட வைரவன் பழக்கம் இருக்கிறதுனால கோஆர்டினேட் பண்ணாங்க. நார்மலாக அந்த விசா எடுத்து போகிறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு. அதை அண்ணன் சொன்னதுக்காக அந்த கம்பெனியில் உள்ள அந்த 2 லட்சம் ரூபா வாங்கிக்கல. அது ஏர் டிக்கெட் மட்டும் கொடுத்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாக்கி விசா செலவு மற்ற செலவு எல்லாமே நகர்த்தார் சங்கத்துக்காகவும் அண்ணன் சொன்னதுக்காக அந்த கம்பெனி ஃப்ரீயாக பண்ணிருக்காங்க. மொத்தம் 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. 2 பேருக்கு விசா வந்துருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து ஏப்ரல் 1st வீக்கில் வருது.
அந்த 3 பேருக்கும் நம்ம எந்த செலவும் இல்லாமல் அந்த ஏர் டிக்கெட்டோட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க அங்கே போய் நல்லா வேலையை செய்யும்போது அடுத்தடுத்த வருஷம் அதே வாய்ப்பு மற்றவங்களும் கிடைக்கும். அந்த போகிற 2 பேரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும்போது எவ்ரி இயர் அவங்க நம்ம இதில் 5 பேரும் ரெக்ரூட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு வந்து எவ்ரி இயர் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் நமக்கு நேரத்தாக்கு வச்சு 2 சீட் தரையில் ஹரிமுத்து ஹரியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே எல்லாருக்கும் அறிவிச்சிருந்தோம். அந்த மாதிரி யார் வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம சங்கத்தின் மூலம் அந்த உடையவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம இணைச்சலாளர் வள்ளிக்குன்னு சொன்னது மாதிரி நாங்கள் நிர்வாகிகள் யாருமே யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலை. நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இட் இஸ் பியூர்லி ஆன் மெரிட். எல்லாமே முத்தப்பண்ணிட்ட சொன்னோம். அவங்க எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறேன். நாங்கள் வந்தது எங்களுக்கு வந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிச்சிடுவோம். டேரெக்டாகவும் அவங்க இமெயிலே கொடுத்துருந்தோம். அவங்க அதை கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகள் எடுத்து இன்டர்வியூட்டர் அனுப்பிச்சு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி விசா வாங்குற வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபாலோ பண்ணி அவங்க போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு டாக்டரை வழங்குறதுக்காக வரல நம்ம டாக்டர் சாமிநாதன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவங்களும் பல பிஸியாக இருக்கிறவங்க தலைவர் கேட்டவொன்னே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து பையங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி சோசியல் மீடியாவும் சேர்ந்து 2 பேருக்கும் சொல்லும்போது எங்களுக்கு நிர்வாகிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாத்தையும் விட இவ்வளோ அமைதியாகவும் ஆர்வமாகவும் நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். எல்லா வாரமும் வந்து கலந்துங்க. 12 மாதமும் எல்லாருமே இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ரிட்டையர்டு தான். ரிட்டையர்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். ஒரு கெட்டுவதாக இருக்கும். எல்லாரையும் பார்க்கலாம், பேசலாம், சொற்பொழிவு கேட்கலாம். ஈவினிங் வரைக்கும் கூட நம்ம ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லஞ்ச் முடிச்சுட்டு ஒன்றும் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே ஒரு கெட்டுவதற்கு மாதிரி இருந்துட்டு 4 மணி 5 மணிக்கு கூட சங்கத்துக்கு போகலாம். அதெல்லாம் அடுத்தடுத்தது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்படியே நடைமுறைப்படுத்தலாம். எங்கள் தலைவர், செயலாளர், எங்களுடைய நிர்வாகிகள், இங்கே வந்திருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இதுக்கு கமிட்டி மெம்பரை ஆர்டர் பண்ணுறது அவங்க தான் அவங்க 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து மாஸ்டர் ஆஃப் செரமனிக்கு ஆர்டர் பண்ணி வந்துடுவாங்க. இப்போ அவங்க கண்டரமாணிக்கம் போயிருக்கிறதுனால குன்றக்குடி காவலியாக போயிருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் நம்ம ரிலே பண்ணுறோம். அது கோலாப்பட்டு முத்துப்பண்ணியப்பன் என்ற ஸ்ரீனிவாசன் அவங்க நமக்காக ஒரு 1000 ரூபாய் கார்டு ரீதியாக வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு செலவு கூட வருது. யாராவது கல்யாணம் ஆர்டர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாராவது அடுத்து வர கல்யாணங்களில் அவங்க கோலாப்பட்டு முத்துப்பண்ணியப்பனுக்கு வீடியோ கேமரா அண்டு வீடியோகிராஃபி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம பண்ண உதவியாக இருக்கும். வேறு யாரும் போய் விட்டு போயிருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் செரமனி நம்ம இறைவணக்கம் பாடியவர்கள் மற்றும் அந்திருக்கு தலைவர் ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் எங்களது நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கொடுத்தது. செய்தி சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் அப்போவே பேசும்போது முதல்ல சொன்னேன், என்னுடைய உரையில் சொன்னேன். நேரில் போய் 10 ரூம் பார்த்தாங்க, ஒரு ரூம் இருக்கான்னு கேட்டாங்க, கண்டரமாணிக்கு ஆச்சுன்னு சொன்னேன். அப்போ அவங்க வரல. இப்போ தான் மீட்டிங் ஆரம்பித்த பிறகு அவங்க வந்திருந்தாங்க. போய் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது ரூம் கண்டிப்பாக கொடுங்க, என் பையன் வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு 10 நாள் இருப்பாங்க, அதனால் கண்டிப்பாக எனக்கு ரூம் தாங்கன்னாங்க. ஆனால் ரூமை பொறுத்தளவுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே 10 ரூம் உடனே ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து முன்னாடி உள்ள இந்த 3 ரூமை மொத்தம் மாடல் பண்ணி மினி ஹாலாக ஏசி ஹாலாக பண்ணி ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணோம். அதை வந்து நம்ம எஸ்டிமேட் பார்க்கும்போது இன்ஜினியர் அவருக்கு தேவோட்ட லட்சுமணன் அவர்கள் அதை மாடல் பண்ணியிருக்காங்க. அது 5 lakhs ஆச்சு. உடனே செக்ரட்டரியையும் துணைத் தலைவர்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தான் ஒரு வாரம் இருந்தாங்க. இருந்து பேசிட்டு அப்புறம் போய் பையன்கிட்ட பேசியிருப்பாங்க. அவருக்கு பையன் உடனே வந்து 2.5 லட்ச ரூபா கொடுத்துருமா அப்படின்ட்டாங்க. அதனால் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரே டோனராக இருக்கலையாச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன். இருந்தாலும் நான் பையன்கிட்ட கேட்குறப்ப இருக்காங்க. ஆனால் இந்த 2.5 லட்சத்தை நான் கொடுத்துறதுக்கு என்னுடைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த மீட்டிங் வந்திருக்கிறதுனால உங்களுடைய சார்பாக உங்களுக்கு சார்பை அணிவிக்கிறது எங்களுடைய வைரமொழி தலைவர் சித்தானி அவங்களை சார்பை அணிவிச்சு. ஆனால் நான் அது சித்ரா சின்னாஞ்சிட்டி அவர் சித்ரா சின்னாஞ்சிட்டி வரட்டும். அண்ணே வாங்க வாங்க.
அவர்கள் வந்து வருகின்ற தலைவர்கள் கொண்டாடி கொண்டு கௌரவித்தார்கள். தலைவர் சொல்லாம வாட்ஸ்அப்லையும் தகவல் மூலமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த நிகழ்வு இந்த நிர்வாகம் வந்து யாருக்கே ஒன்றும் கேட்கல. அவங்க முகராசிரியமா தெரியல. கேட்கல விட நாங்கள் எல்லாரும் கை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க நல்லா வாழ்க்கை நல்லா வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா செய்யணும்னு சொல்றாங்க. ஆட்சி அதே பேர் தான். ஆட்சி வந்து எங்களை கேட்டாங்க, இதுமாரி இவ்வளவு வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்களே எங்கிட்ட ஏன் நீங்க கேட்கலன்னு கேட்டாங்க. சாப்பாட்டுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறேன். ஹால் வந்து நான் கட்டியிருக்கேனே, நான் எப்பவுமே வந்து அன்னதானம் உடனே செய்வேனே, நீங்க ஏன் என்னை கேட்கலன்னு ஃபோனில் கேட்டாங்க. அதான் நான் உங்களுக்கு வாலண்டியராக ஃபோன் பண்ணி கேட்டேன். இதே கேட்கல, நாங்கள் வந்து சமையல் நாங்கள் தான் கட்டி கொடுத்துருக்கோம் 3 லட்சத்துக்கு. அதனால இதே கேட்கலன்னு கேட்டேன். அதே சரி நீங்கள் சேர்ந்து 3 பேரும் 4 பேரும் எங்களை சேர்த்துட்டாங்க. நன்றி. வாய்ப்பு கொடுத்த வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எங்களுக்கு மிக்க நன்றி. காசியில செய்வோம்னு பார்த்தா அங்கே ரொம்ப ரேட் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல எங்களுக்கு ஒரு இது ஹால் கொடுக்க டொனேஷன் பண்ணுறது ரொம்ப நன்றி. நாங்களும் மைபாலப்பட்டி சாத்தப்பன் 2 பேரும் சேர்ந்து அது பண்ணியிருக்கிறோம். அதனால எங்க அண்ணன் வந்து அமைச்சனுடைய மாப்பிள்ளை. ஸோ அதனால நாங்களும் அன்னதானம் பண்ணணுன்றதுனால இந்த திருப்பரங்குன்றம் மகாராஜ விநாயகர் தீபாவளிக்கு நாங்கள் அன்னதானம். நன்றி.